நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் ஷாருக் கான பார்த்தேன்னு சொன்னா அவங்க எல்லாருமே வயிறு எறிவாங்க. இந்த சந்தோஷம் ஷாருக்க பார்த்ததுனாலயா இல்ல சந்தியானி ஜெயிச்சதுனாலயா? ரெண்டும் தான். தயவு செஞ்சு எதுக்கும் வருத்தப்பட்டுக்காத. இந்த வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்தான். ஒருத்தங்க தோக்கலன்னா இன்னொருத்தங்களால எப்படி ஜெயிக்க முடியும்? அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, அது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். சந்தியா மருமகளை நினைச்சு எல்லாரும் எப்படி பெருமைப்படுறோமோ அதே அளவுக்கு உன்னையும் நினைச்சும் பெருமைப்படுறோம். இந்த 2 சாவிகள்ல இருந்து நீ ஏதாவது ஒரு சாவியை தேர்ந்தெடுக்கணும். இந்த சாவி இந்த வீட்டோடது. ஒருவேளை இன்னைக்கு இந்த போட்டியில கலந்துக்கிட்டு நீ தோத்துட்டேன்னா இந்த வீட்டு சாவியை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். ஆனா ஒருவேளை இன்னைக்கு இந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் டிராபியோட சேர்ந்து இந்த சாவியையும் நீ என்கிட்ட இருந்து பரிசா வாங்கிக்கலாம். இது உன்னோட தனி வீட்டுக்கான சாவி. நீயும் சூர்யாவும் தனி கொடுத்தனும் போகணும். இந்த வருஷம் நம்பர் 1 சாம்பியன் மிஸ் சந்தியா. She is the winner. நேரமாயிடுச்சு. அடக்கடவுளே, வீட்டுக்கு வந்துட்டாங்களா இவங்க? என்ன விஷயம் சரோஜா? நான் என்ன உனக்கு வெளி மனுஷியா? நீ எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட என்கிட்ட மறைக்கிற? ஓ, விக்ரமே உன்னை விட எவ்வளவோ பரவாயில்ல. அவன் தான் என்கிட்ட சொன்னான், சந்தியா மருமக அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு இவ்வளவு பெரிய டிராஃபியை ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கா. அப்புறம் முதல்லயே இங்க வந்து உங்க எல்லாரையுமே வரவேற்கணும்னு விக்ரம் தான் எங்ககிட்ட சொன்னான். அப்புறம் அதை என்ன சொல்வாங்க? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கொடுக்க சொன்னா. என்னக்கா இப்படி வாசலே நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் பேச போறீங்களா என்ன? வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களா? வா வா வாங்க. இந்த ஏரியால இருக்க பாட்டிங்களுக்கு வேற வேலையே இல்ல. அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு எப்ப பார்த்தாலும் பார்த்து பார்த்து கை தட்ட வேண்டியது. இந்த பெரியத்தையும் சேர்ந்தவங்களும் எப்ப பார்த்தாலும் எல்லா பிளானையும் கெடுப்பாங்க. இவங்க போனதானே உன்னோட கதை என்னன்னு எனக்கு தெரிய வரும். உன்னை போட்டு உடைப்பாங்களா இல்ல தண்ணி ஊத்தி வைக்கணுமான்னு தெரிய வரும். நல்லா இருமா சந்தியா.
உனக்கு என் வாழ்த்துக்கள் சரோஜா. ஆமா வாழ்த்துக்கள் சரோஜா. நீ உட்காருமா சந்தியா. இன்னைக்கு நான் சந்தியா மருமக பக்கத்துல உட்காரும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா. இந்த ஏரியாவுக்கே நீ பெருமை தேடி கொடுத்திருக்க. ஆமா சரோஜா, இன்னைக்கு நாம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய நேரம். இன்னைக்கு உனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுது இல்ல? ஏன் சொல்றேன்னா உன்னோட மருமக இவ்ளோ பெரிய போட்டியில ஜெயிச்சிட்டு வந்திருக்கால. இந்த குடும்பத்துக்கே அவ நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கா. இந்த வீட்டுக்கு இன்னொரு டிராஃபி வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆமா சந்தியா, இது தங்கத்தினால செஞ்சதா? கஸ்தூரி, அத உள்ள வை. இவளை என்ன பண்றது? என்னாச்சு? இப்போ நீ எதுக்கு கோவப்படுற? ஒரு டிராஃபி முன்னாடி இருந்தா மட்டும் என்ன, பின்னாடி இருந்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. இவ்வளவு தைரியம் இல்ல என்னோட டிராஃபி மறிப்பா. சும்மா இந்த மாதிரி முகத்தை உருன்னு வச்சுட்டு இருக்காத, புரிஞ்சுதா? வேற வேலையே இல்லையா உனக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா சூரியகண்ணா, மும்பையை சேர்ந்த யாரோ பெரிய பிலிம் ஸ்டார்லாம் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமா பெரியமா, அது ஒரு மும்பைல இருந்து ஷாருக் கான் வந்திருந்தாரு. ஷாருக் கான் வந்திருந்தாரா? ஷாருக் கான் உங்களுக்கு கூட தெரியுமா பெரியமா? ஷாருக் கூட அவருடைய புது படத்துல ஸ்வீட் கடைக்காரரா நடிக்கிறாரா. அப்படியே நம்மளுடைய சூர்யா ஐயா மாதிரி. சரோஜா, நடந்த விஷயங்களை மறந்துரு. எந்த நினைப்பும் வரவிடாத. இது நல்ல விஷயம் கிடையாது சரோஜா. இதோ பாரு, சந்தியா மருமகளுக்கு இது சந்தோஷமான நேரம். குடும்பத்தில் இருக்கவங்களோட சேர்ந்து எல்லாரும் எப்படி சந்தோஷப்படுறாங்கன்னு பாரு. உன் மருமகளுக்கும் பிள்ளைக்கும் எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்றாங்க. இதெல்லாம் நீ பார்த்து பெருமைப்படணும். இப்படி நீ வேதனைப்படக்கூடாது. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் அவ்வளவு சீக்கிரத்துல நான் விடவே மாட்டேன். என்னன்னா உங்க குடும்பத்துக்கு 2 மடங்கு சந்தோஷம். சந்தியா மருமகளுக்கு அவளோட பிறந்த நாள் பரிசு கிடைச்சிருச்சு. அதனால நானும் இங்க இருந்து ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கிளம்புவேன். மூஞ்சிக்கு ஸ்வீட் வரியா? ஆமா, எல்லாருக்கும் நீங்க ஸ்வீட் கொடுக்கணும். இது உங்க வீடு மாதிரி தானே மருமகளே? சொல்லுங்க மாமா. எல்லாருக்கும் டிஃபன் டீ எல்லாம் கொண்டு வாமா. அப்புறம் மீனாட்சி, கொஞ்சம் இஞ்சி போட்டு டீயும் பண்ணி கொண்டு வா. உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. கண்டிப்பா போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன் அத்தை. உங்களுக்கு நான் இஞ்சி போட்ட டீ கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். ஆனா வீட்டுல கொஞ்சம் கூட பாலே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். என்ன சொல்றீங்க மீனாணி? பால் என்ன பெரிய விஷயமா? நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க டீ டிகாஷனை ரெடி பண்ணி வைங்க. ஓ, உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லவா சரோஜா? சந்தியா மருமக ஜெயிச்சதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். சொல்ல போனா ஆரம்பத்திலே நீ கொண்டாடி இருக்கணும். ஏன்னா சந்தியா மருமக எந்த போட்டியில கலந்துகிட்டாலும் எத்தனை பேர் வந்தாலும் அவளை தோக்கடிக்கவே முடியாது. நான் சொல்றது கரெக்ட் தானே? இவ ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவ தானே சரோஜா. லட்சம் பேர்ல தேடி எடுத்த மருமக தானே இவ. ஆமா பிரீத்தி, நீ எதுக்காக இவ்வளவு ஆச்சரியமா பாக்குற? அதானே, உனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாதுல்ல.
உனக்கு எதுவும் தெரியாதுமா. உன் மாமியார் இருக்காங்கல்ல, 15 நாள்ல சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இவளை தேர்ந்தெடுத்தாங்க. எங்க எல்லாருக்குமே இப்ப சவாலா இருந்தா. 15 நாளைக்குள்ள என் மகன் சூர்யாவுக்கு நல்ல பொண்ணா தேர்ந்தெடுப்பு. இந்த தெருவுல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காதுன்னு சொன்னா. அன்னைக்கு நாங்க எல்லாம் சரோஜாவை பயங்கரமா கிண்டல் பண்ணோம். 15 நாள்ல கார்டு கூட அச்சடிக்க முடியாது, மருமகளை எப்படி தேடுவேன்லாம் கேட்டோம். ஆனா இப்ப நான் உண்மையா சொல்றேன், சரோஜா என்ன செய்யறேன்னு சொன்னாலோ அதை செஞ்சு காட்டிட்டா. 15 நாளைக்குள்ள சந்தியா மருமகளை தேடி கண்டுபிடிச்சா. சரோஜா ஒரு விஷயத்தை நிரூபிச்சுட்டான்னு தான் சொல்லணும். தங்கம் எங்க இருந்தாலும் சரி, அது இவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உண்மையான தங்கத்தை இவ கண்டுபிடிச்சிருவா. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னல, என்னோட மருமக மாதிரி ஒரு பொண்ணு நீங்க எங்க போய் தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு. அன்னைக்கு நீ சொன்னது தப்பு. இந்த ஊர்ல மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல தேடினாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா. அந்த கடவுள் எல்லாரும் மாதிரி தான் உனக்கும் மூளை கொடுத்திருக்காரு. ஆனா அத பயன்படுத்துற விதத்துல நீ எல்லாரையுமே மிஞ்சிட்ட. புத்திசாலித்தனம் உன்கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா. நீங்களே பாருங்க, சந்தியா மருமகளோட புத்திசாலித்தனத்தால இந்த மொத்த ஊரும் உங்க குடும்பத்தை எப்படி மதிக்குதுன்னு. சரோஜா, உன்னை பார்க்கும்போது எனக்கே ஒரு சில நேரத்துல பொறாமையா இருக்கு. எனக்கும் சந்தியா மாதிரி மருமக கிடைச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். பெரியத்த, நான் போய் டிஃபன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். அத்தை ரொம்ப டென்ஷனா இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. எனக்கு பயமா இருக்கு. அவங்க கிட்ட என்ன பேச போறீங்க? தயவு பண்ணி முதல்ல நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவங்க கிட்ட பேசலாம். நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அத்தை கிட்ட போய் பேசுறேன்னு. எனக்கு ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. பாருங்க அத்தை, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப பாவமா இருக்குல்ல அத்தை. அதான் நான் எதை பத்தி சொல்ல வரேன்னா, அந்த 3வது பானை இருக்குல்ல அத்தை, இப்போ அதை வச்சு நாம என்ன பண்றது? சந்தியாக்கா இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாங்க, அப்புறம் அவங்களோட சவாலையும் ஜெயிச்சிட்டாங்க. இவங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. வெற்றிங்கிறது இவங்களை தேடி வந்துரும் அத்தை. எதுவா இருந்தாலும் அதுல இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா இப்ப இந்த 3வது பானையை நம்ம என்ன பண்றது அத்தை? மீனாட்சி, அந்த பானையை பத்தி ரொம்ப கவலைப்படுற போல இருக்கு. உனக்கு இந்த பானை மேல ரொம்ப பாசமா? சந்தியா மருமக பிறந்த நாள் அன்னைக்கு கொடுக்கிற பரிசுன்னு நினைச்சு இதை கொண்டு போய் ரூம்ல வச்சுக்கோ. செல்லுன்னு தண்ணி குடிச்சா உனக்கும் நல்லது. இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள்ல, அதனால சுட சுட பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அம்மா எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கோங்க. வாசனையில இருந்தே பாயாசம் ரொம்ப ருசியா இருக்கும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்தாங்க அண்ணி, எடுத்துக்கோங்க. இந்தாங்க அண்ணி. எதுக்காக அத்தை இன்னைக்கு எதுவும் பேசாம இப்படி அமைதியா இருக்காங்கன்னு எதுவும் புரிய மாட்டேங்குதே. இவங்க இருக்க கோவத்துல பாயச பாத்திரத்தை தூக்கி போட்டாலும் போட்டு உடைச்சிருவாங்க. சரோஜா, என்ன அப்படி பாக்குற? நீயும் சாப்பிடு. பாயாசம் உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்கு. என்ன பண்ணீங்க? பாயசம் அவ்வளவு ருசியா இல்ல. ஆனா நம்ம இப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ல, அதனாலதான் பாயசம் ருசி அதிகமாயிடுச்சு. என்ன? ஆமாங்கம்மா, பாயசம் ரொம்பவே ருசியா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருங்க அத்தை, என்ன ஆச்சு உங்களுக்கு? பாயசம் கொஞ்சம் கூட ருசியாவே இல்லை. எனக்கு இது ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கு. சரோஜா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பாயாசம் தான் எனக்கு ருசியா இருக்கிற மாதிரி தோணுது. சாப்பிடும்போது சந்தோஷமா இருக்கு. உனக்கே இது கசப்பு மாதிரி தெரியுது. நிறைய முந்திரி சேர்த்திருக்கா, சர்க்கரையும் சேர்த்திருக்கா. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அம்மா, ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? கோவமா இருக்கீங்களா என்ன? தெரியும், அம்மா எங்க மேல கோவத்துல இருப்பாங்க. அம்மா, நான் கோவமா தான் இருக்கேன். அம்மா, நான் ஆரம்பத்திலே உன்கிட்ட சொல்லி இருந்தேன்ல சூர்யா, இந்த வீட்டோட மருமக சமையல் கட்ட தவிர வேற எங்க போறத நினைச்சும் கனவு காண கூடாதுன்னு. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா என்ன செய்யறது, உனக்கு உன்னோட பொண்டாட்டி வீட்லயே இருக்க கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் உட்காரணும்னு பைத்தியமா இருந்த. ஆரம்பத்துல இருந்தே இத பத்தி பேசி பேசி என்னோட மனச மாத்த நினைச்சேன். இப்பதான் உங்க 2 பேரோட ஆசையை நிறைவேறிடுச்சே. 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்கல்ல. போப்பா சூர்யா, போய் உன் பொண்டாட்டியோட இந்த வெற்றியை சந்தோஷமா கொண்டாடு.
உன்னோட அம்மாவை நினைச்சு இனி கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உன் பொண்டாட்டியோட வெற்றியை நினைச்சு மட்டும் சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன்னா அவளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீயும் ரொம்பவே கஷ்டப்பட்டல்ல. இப்ப உன்னை பொறுத்த வரைக்கும் உன் பொண்டாட்டி போலீஸ் ஆபீசர் ஆறதுக்கு எந்த தடையும் வரப்போறதில்ல. போப்பா சூர்யா. இன்னைக்கு உங்க 2 பேரையும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெற்றிகரமான நாள் இல்லையா? என்கிட்ட தேவையில்லாம பேசி உன்னோட நேரத்தை நீ வீணாக்காத. போப்பா, இங்க இருந்து போ. அம்மா அம்மா, நாளைக்கு சந்தியா போலீஸ் ஆபீசர் ஆனாலும் சரி, இந்த வீட்டுல நம்ம குடும்பத்துல எதுவுமே மாறாது. இங்க பாருங்கம்மா, சந்தியாவுக்கு தன்னோட பொறுப்பு என்னன்னு தெரியும். அவங்க ஒரு போலீஸ் ஆபீசரே ஆனாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமும் மாறாம பார்த்துப்பாங்க.